ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் தோசை தான் பண்ணியிருந்தேன். ஸ்வீட் கார்னை ஸ்டீம் பண்ணி எடுத்து கேரட், தக்காளி, சோம்பு, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா மிக்சியில் குறைன்னு அரைச்சிட்டு கூட வந்து ரவை வறுத்து போட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை. நீங்கள் வீட்டில் இருந்த தோசை மாவு கூட ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம், இல்லை கடலை மாவு சேர்த்துக்கலாம், கோதுமை மாவு ஏதாவது ஒரு மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ரவை வறுத்து சேர்த்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸ்வீட் கார்ன் கேரட் சேர்த்துனால நல்லா ஹெல்த்தியான தோசை. ஸ்வீட் கார்ன் என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வீக்லிஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த தோசை சேர்த்துப்பேன். நல்லா மாவை அரைச்சிட்டு தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துருவேன். குழி பணியாரம் கூட ஊற்றலாம். இதே மாதிரி மாவு ப்ரிப்பேர் பண்ணி குழி பணியாரத்தில் நெய் போட்டு ஊற்றி கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே நம்ம கறிவேப்பிலை பொடி போட்டுக்கலாம், இல்லைனா முருங்கை பொடி, இட்லி பொடி, நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி கொடுப்பேன். சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்துருக்கேன். பிளெயின் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால அந்த தோசையே நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து கொஞ்சம் மைல்டான சைட் டிஷ் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைட் காலையிலே செஞ்சு வச்சுட்டேன். யூஸ்வலாக வந்து மதியானம் செய்கிறத விட காலையில் செஞ்சு வச்சு மதியானம் சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக அந்த உப்பு காரெல்லாம் உரைச்சி நல்லாயிருக்கும். வஞ்சிர மீன் தலை வால் அதை போட்டு தான் குழம்பு வச்சுருந்தேன். நடு பீஸை விட இந்த மாதிரி தலை வாலில் தான் நல்லாயிருக்கும் குழம்புலாம் வைக்கிறதுக்கு. ஆல்ரெடி நடு பீஸெல்லாம் வறுத்தாச்சு. இது கூட ஒரு பொரியல் மட்டும் பண்ணிக்கணும். அவ்வளோதான் என்னோட